Good morning, praise Lord. Welcome to this video. இன்றைக்கும் நான் 2 ஆராதனை அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஆராதனையில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட பல வாதைகள் அதில் ஆரம்பிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு சர்வீஸில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அது நான் முன்னாடி காலேஜ் படிக்கும் காலத்தில் இருந்தேன். அந்த சபையில் நான் கற்றுக்கொண்ட பல பாடங்களை நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். முன்ன ஒரு வீடியோவில் சத்ரு தன்னுடைய கொடிகளை சபையில் எங்கும் நாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு வசனம் இருக்குது. அது எப்படி அந்த கொடிகள் வருது, சத்ருனுடைய ஆதிக்கங்கள் எப்படி சபையில் வந்துடுது, நம்ம அதுக்கு எப்படியெல்லாம் இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி நான் எங்களுடைய ஃபீபி ஆண்டி நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நான் இல்லை சொல்ல விரும்புகிறேன். அவங்க சொல்லி கொடுத்த பாடம் என்னென்னா, அந்த நிறைய நேரத்தில் நம்ம ஒருத்தர் பார்த்து காப்பி பண்ண ட்ரை பண்ணுறோம், அல்லது ஏதோ ஒரு ஆடை பார்த்து நம்ம அதை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இது சத்ருனுடைய திட்டம்தான். நல்ல விஷயங்களுக்காக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி பண்ணலாம். அது மாதிரி நம்மளும் நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக காப்பி பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனையை அதில் செலுத்தி கர்த்தர் மேலே நம்முடைய சிந்தனை குறைவாக காணப்படுறது அது சத்ருவின் கொடி அல்ல சத்ருவின் ஆதிக்கம் ஜெயிக்கிறதா ஆகும். சில சமயம் சில மேரேஜஸ்க்கெல்லாம் நான் அட்டன் பண்ணுவேன் பாருங்க. அப்போ சில வயசானவங்க சொல்லுவாங்க, வேற யாரோ அட்வர்டைஸ்மெண்ட்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிறுமியாக இருந்த போது கொஞ்சம் பெரிய பெண்கள் அந்த மாதிரி மேரேஜஸ் அட்டன் பண்ணுறதை பார்த்து அவங்க தன்னைத்தானே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அங்கே வராங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதை பார்த்து நான் பயந்து அதுக்கப்புறமா நான் போகிறதே நான் நிறுத்திட்டேன். அது போல் நம்மை அறியாமலே நம்ம சில சமயம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நம்ம மாறுறோம். அது ஒரு விதமான சத்ருனுடைய ஆதிக்கம்தான். எங்கள் ஆண்டி சொன்னது என்னென்னா, ரட்சிப்புக்கு முன்னாடி பலவித அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்து தான் வி வேர் சீட்டிங் அவர் செல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க, நம்மளும் குடிக்கணும், எல்லாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும், அதுமாரி, அல்லது எல்லோரும் மேக்கப் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மளும் போகணும், அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கர்த்தர் எங்களை ரட்சித்தார் அப்படி சொல்லிட்டு அவங்க சாட்சியாக சொன்னாங்க. அவங்க எப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து காப்பி பண்ணக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க நம்மளை பார்த்த உடனே உன் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. நேரடியாக சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. கர்த்தர் வெற்றி சாட்சி தான் அவங்க சொல்லுவாங்க. இல்லை நான் இந்த மாதிரி இருந்தேன், அப்படி இருந்தேன், அழுகாட்சியாக சில பேர் சாட்சி சொல்கிறத பார்க்கலாம். அது மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக அது வேறு பேச்சு அனாவசியமாக பேசவே மாட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுல் கூட சொல்கிறார் பாருங்க. வீண் கதைகள், இந்த கதை அந்த கதை அதெல்லாம் பேசாமல் இருக்க அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வேறு ஏதாவது அதுக்கு சொல்யூஷன் தேடுறது என்னுடைய தரிசனம் அல்ல. எனக்கு பார்த்தா இந்த உலகம் நமக்கு சதம் கிடையவே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன்.
ஏதோ ஒரு சீட்டு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது நமக்கு எப்பயுமே அந்த சீட்டு நம்மளது தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது அப்படின்னு வசனம் இருக்கு. ஒரு ப்ரொஃபஸர் சொல்வார், வி ஆர் டெம்பரரிலி பெர்மனன்ட்லி டெம்பரரி அப்படின்னு சொல்வார். இதுமாரி ஞானமான வார்த்தைகளை கவர்மெண்ட்டில் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம பயிற்சியில் இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்து நம்ம ஜீவியத்தை நடத்தினா நமக்கு எந்த வீண் சிந்தனை, வீண் பேச்சு, வீண் பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது. நம்முடைய தூக்கம் நிம்மதியாக இருக்கும். நம்முடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் மேலே போட்டுட்டு நம்ம அமைதியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். இது அது ஒரு விதமான பொறுமையின் ஆவி நம்மளுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஸோ எனக்கும் இப்போ 1000 பிரச்சனை இருக்குன்னா ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. இதுமாரி கர்த்தரையை தவிர நான் வேறு எதுவும் அவரையே என் முன்னால் வச்சு நான் நோக்குவது என்னுடைய அப்படி ஒரு பயிற்சியில் வர வர பொறுமையாக அவர் சொல்லி கொடுக்குற பிளானின் படி நான் காரியங்களை கற்றுக்கொண்டு ஊழியத்தை அவர் கொடுக்குற பிளான் படி செஞ்சால் அதில் ஸ்பெஷல் வெற்றி அதில் இருக்குது. நானாக ஒரு பிளான் போட்டு நானாக ஒரு வசனத்தை எடுத்து நான் சொல்கிறது அது வேறு. கர்த்தர் எனக்கு கொடுக்குற ஐடியாஸை வச்சு நான் ஊழியத்தை செஞ்சால் அது மிகப்பெரிய தாக்கத்தையும் வெற்றியும் எனக்கு தருது. இதை நான் சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.